பார்த்தனா இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணாலுமே 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தனா என்னோட மோட்டார் ஆன் ஆகும். சரியா, மோட்டார் ஆன் ஆகும். ஸோ ஃபார் பர்பஸ் ஐ கேன் யூஸ் த ஆன் டிலே டைமர். டைமர்ல மொத்தம் 3 டைப் இருக்குப்பா. ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், இன்டென்டிவ் டைமர். மொத்தம் 3 டைப் இருக்கு. சரியா, நமக்கு இன்டர்ல கேட்பாங்க டைப்ஸ் ஆஃப் டைமர் அவைலபிள் இன் பிஎல்சி கேட்பாங்க. was an on delay timer, off delay timer and attentive timer. So on delay timer எதுக்கு யூஸ் ஆகுது? எதுக்கு யூஸ் ஆகுது? சொன்னேன்ல, நான் ஆன் பண்ணாலுமே எனக்கு மோட்டர் ஆன் ஆக கூடாது, ஆனா 10 செகண்ட்ஸ் கழிச்சு ஆன் ஆகணும். அந்த மாதிரி பர்பஸ் நான் என்ன பண்றேன், ஆன் டே டைம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்கு நான் போட்டு காட்டுறேன், பார்க்கலாம். நம்ம முதல்ல இதோட லாஜிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியாப்பா. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் டிலே டைமர். ஆஃப் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் என்னன்னா, நீ ஆன் பண்ணும் போதே வந்து பார்த்தா உனக்கு ரெண்டுமே உனக்கு ஆன் ஆயிடும். ரெண்டுமே உனக்கு ஆன் ஆயிடும். சரியா, ஆனா வந்து நீங்க பவர் ஆன் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தா உனக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சா வந்து பார்த்தா உன்னோட மோட்டர் ஆஃப் ஆகணும். மோட்டர் உனக்கு ஆஃப் ஆகணும். புரியுதா? சோ அந்த மாதிரி பர்பஸ் என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஆஃப் டிலே டைமர் என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சரியா, டி ஆன்றது வந்து பார்த்தனா உனக்கு 10 செகண்ட்ஸ் கழிச்சு மோட்டர் ஆன் ஆகணும். டி ஆஃப் வந்து 10 செகண்ட்ஸ் கழிச்சு மோட்டர் ஆஃப் ஆகணும். சரியா, சோ உனக்கு வந்து அந்த ஸ்டேஜ் உனக்கு புரிஞ்சுங்க, நீங்க லாஜிக் புரிஞ்சுங்க. புரியுதாப்பா? தென் வந்து ரிட்டன்டிவ் டைமர்னா என்ன அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தனா ஒரு டி ஆன் டைமர் கொடுத்துருப்பாங்க. டி ஆன் டைமர் கொடுத்த வரைக்கும் வந்து பார்த்தனா மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, டைமர் ஓடிட்டே இருக்கு. டைமர் வந்து பார்த்தனா ஓடிட்டே இருக்கு. 1 2 3 4 ஓடிட்டே இருக்கு. இங்க 5 செகண்ட்ஸ் வரும்போது எனக்கு வந்து பவர் சப்ளை வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஒருவேளை ஷட் டவுன் ஆயிடுச்சு, பவர் சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு. புரியுதா? பவர் சப்ளை ஆஃப் ஆனாலும் எனக்கு வந்து என்னன்னா, அடுத்து டைமர் ஆன் பவர் சப்ளை வந்த பிறகு 6 7 8 9 10 தான் வந்து பார்த்தா எனக்கு வந்து டைமர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 5 ஆஃப் ஆகுது, 6 7 8 9 அப்படிதான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். புரியுதா? திரும்ப அகைன் போயிட்டு 1 2 3 4 5 வரக்கூடாது எனக்கு. சோ அந்த மாதிரி பர்பஸ் என்ன பண்ணலாம், இன்டென்டிவ் டைமர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ ஒரு 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 ட்ரம் இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ல வந்து பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரம்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று. யூஸ்டு ஃபார் பிரேக்கிங் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம பைக்குக்காக யூஸ் பண்ணிருக்கோம். சரியா, ட்ரம்ல வந்து பார்த்தோம்னா சென்டர்ல வந்து ஒரு 30 mm டயக்கு நம்ம எப்போ ட்ரில் போடுவோம். நம்ம ட்ரில் போடுவோம். ட்ரில் போடும்போது வந்து அந்த ட்ரில்லோட 30 mm டயக்கு என்ன பண்றேன், ட்ரில் போட்டே இருக்கேன். அந்த ட்ரில்லிங் டைமிங் வந்து மிஷிங் டைம் வந்து பார்த்தா 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் என்ன பண்றேன், பிஎஸ் டிஃபால்ட் என்ன பண்றேன், ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். நான் ட்ரில்லிங் போயிட்டே இருக்கு. ட்ரில்லிங் எனக்கு வந்து போயிட்டே இருக்கு. 1 2 3 4 5 போயிட்டே இருக்கு. 15 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு பவர் சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு. பவர் சப்ளை எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு அகைன் வந்து பார்த்தனா கவுண்ட் 1 வந்து திருப்பி 30 போச்சுன்னா டயமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். டயமீட்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். மேபி அது வந்து பார்த்தா 45 mm போக சான்சஸ் அதிகமா போயிடும். ஆனா எனக்கு வந்து எனக்கு 30 mm தான் வந்து ட்ரில் ஆகணும். 30 mm தான் எனக்கு ட்ரில் ஆகணும்னா அகைன் வந்து பார்த்தனா 15ல இருந்து வந்து அந்த கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மாதிரி பர்பஸ் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டென்டிவ் டைமர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியாப்பா? புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் இந்த லாஜிக். நான் ஒரு ஆன் சுவிட்ச் போடுறேன், ஒரு ஆஃப் சுவிட்ச் போடுறேன். எனக்கு அகைன் வந்து பார்த்தனா ஒரு ஆன் டிலே டைமர் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். எதுக்கு, என்னோட மோட்டார் வந்து பார்த்தனா 10 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து ஆன் ஆகும். அப்ப அங்க அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி என்ன பண்றேன், டி ஆன் என்ன பண்றேன், ஆன் பண்ணிக்கலாம். அங்க பண்ணும்போது இப்படிதான் உனக்கு இருக்கும். சரியா, அவ லாஜிக் கொடுக்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, டிஎம்ஆர் டைப் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு வந்து நீங்க இந்த டெல்டா ஐஎஸ்பி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு இன்புட் அவுட்புட் டிராக் பண்ணி பிக்ஸ் பண்றது பாத்துறீங்களா? சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். பாக்ஸ் பாத்தீங்களா? அப்ளிகேஷன்ல பாத்தீங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ஒரு இன்புட் கொடுத்துருப்பீங்க. அகைன் இன்னொரு இன்புட்டை வந்து கொண்டு வந்து பிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பாத்தியா? இப்ப இதுல கிளிக் பண்ணிட்டு மேல இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல வந்து டிஎம்ஆர் டைப் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து டைமரோட டைப் ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஆடியோ டைமர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரியா, ரிட்டர்ன் டைமர் என்ன பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? புரியுதா? சோ புரியுதா? வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், ரிட்டர்ன் டைமர்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆன் டிலே டைமர் வந்து பார்த்தனா மோட்டார் 10 செகண்ட்ஸ் கழிச்சு இல்ல டைமிங் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா நீ கொடுக்குறியோ அதை கொடுத்துக்கலாம். நீ உனக்கு அந்த செகண்ட்ஸ் கழிச்சு உனக்கு ஆன் ஆகும். என்னதான் பாசிபிலிட்டி கொடுத்தாலும்